ரீசெண்டாக மீஷோவில் வந்து ஒரு கட் ஷூ ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் இது. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நான் இந்த மாடல் தான் போட்டிருந்தேன். அப்படியே இருந்தது. சைஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்தது. அண்ட் வந்து இந்த எப்படி சொன்னால் இந்த கட் ஷூட அந்த லெதர் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்துச்சு. நம்ம கால் வந்து நம்ம இது பண்ணி நடக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் இல்லாமல் சாஃப்ட்டாக இருந்தது. இதோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்னோட வந்து ஷூவை வந்து அன்பாக்ஸ் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, நீ மட்டும் உன்னோடத வீடியோ போட்டு இது பண்ணுற, என்னோட ஷூவை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிஹாலுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி போ, உன்னோடையும் எடு, நான் உனக்கு இது பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போட்டிருந்தாரு. அவரோடது நம்ம வந்து ஈத் பர்ச்சேஸ் அவருக்கு போகும்போது இங்கேயே லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்கிட்டாச்சு. அதாவது ஆன்லைனில் வாங்காமல் இங்கேயே வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. அவருக்கு போட்டு பார்த்துட்டு அவருமே வீடியோக்கு கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எப்படி இருக்குன்னு அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே முடிச்சுட்டு அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஷூலாம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு பார்த்துருந்தேன். கஞ்சி வந்து ஒரு 2-3 டேஸாக வரவே இல்லை. ஸோ அன்னைக்கு இங்கே எதிர்பாராமல் கஞ்சி வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கஞ்சி வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சேமியா கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தா. தேங்காய் பால்லாம் ஊற்றி சேமியா கஞ்சி, ஸ்வீட் கஞ்சி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அது ரெடி பண்ணியிருந்தா. அதுக்கெல்லாம் நோம்பு கஞ்சியுமே வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அந்த ரெஜக்கெல்லாம் வந்து நோம்பு கஞ்சி இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுருக்கான். கூடவே அடை சுடுறதுக்காக மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். ரவா, அரிசி மாவு, முட்டை, தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும் அப்போங்க சூடாக ஒன்றே ஒன்று மட்டும் எனக்காக சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வெளியில் கிறிஸ்பியாக உள்ள வந்து சாஃப்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கிரேவியோ எதுவுமே தேவையில்ல. அப்படி தொட்டுக்கினா சிக்கன், மட்டன், எக்கு இந்த மாதிரி கிரேவி தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி, பூண்டு சட்னிலாம் வச்சு அன்றைக்கி இது நான் சும்மாவே சாப்பிட்டேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது சும்மா சாப்பிட்றதுக்கே. ஸோ நோம்பு கஞ்சியில் அதையுமே டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்டுக்கு வந்து வாட்டர் மெலன் இருந்துச்சு, அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து நோன்பு போகிற 20 அன்னைக்கு எடுத்திருந்தது தான். அன்றைக்கி நைட்டு வந்து நான் நோன்பு திறந்துக்கிட்டு பசேறிட்டு இருக்கிறதுக்குள்ள அம்மா வந்து முன்னாடியே மஹரிப் தொழுதுட்டா. நானும் பசேறிட்டு வந்துட்டு மஹரிப் தொழுதுட்டு அன்றைக்கியோட இஃப்தார் டே வந்து இப்படி தான் முடிஞ்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.